மண் சட்டி சிக்கன் கிரேவி ஈஸியாக பேச்சுலர் எல்லாம் இப்போ சமைக்கக்கூடிய இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்களா, வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த சிக்கன் தான் ஈஸியான மெத்தடு. இதில் மண் சட்டியில் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஈஸியான மெத்தடில் வைக்கிறதுக்கான சிக்கன் கிரேவி. ஆனியன் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஆனியன் தக்காளி, இது கூடவே ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் தான், ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பட்டை ஐட்டங்கள் சேர்த்துக்கிறேன். இது ஈஸியாக சமைக்கிறதுக்குங்க. பெரும்பாலும் பசங்களுக்கு தான் இது என்ன சட்டி முறிக்கிறோம், எப்படி தாளிக்கிறது இப்படியெல்லாம் இல்லாமல் இது ஈஸியான மெத்தடு. சூப்பராக இருக்குங்க. தேவையான மசாலா ஐட்டங்கள் வீட்டிலையே அரைக்கக்கூடிய தனி மிளகாத்தூள், இது சிக்கன் கிரேவி மசாலா, மல்லித்தூள். இதில் எல்லா மசாலாவும் சோம்பு, சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, மஞ்சள் எல்லாமே கலந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மல்லித்தூள் இதை நேராக நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். இது சிம்பிளாக பசங்க பெரும்பாலும் இதை வச்சு சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளைங்க சமைச்சு சாப்பிட்லாம். இந்த சிக்கன் கிரேவி மண் சட்டியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. சின்ன பசங்க இப்போ இந்த சென்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்களா, ரூமில் தங்கியிருக்காங்க, இப்போ சிக்கன் வாங்கிட்டு வராங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கான ஈஸியான சிக்கன் கிரேவி. 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகட்டுங்க. அதில் நல்லெண்ணெய் தாளிக்காமல் நேரடியாக நான் சேர்த்துருக்கிறதுனால அந்த நல்லெண்ணெய் மனம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல மனமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மெத்தடில் நீங்கள் அந்த சமையலை பண்ணி சிக்கன் கிரேவி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணி. சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு